இப்போ நம்ம வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்கிற மாதிரி வெஜிடபிள் சேமியா கிண்ட போகிறோம். இப்போ வந்து கடாய் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு, சோம்பு, சீரகமெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கேரட்டு, பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க வறுத்த சேமியாவை 2 பாக்கெட் போட்டு கிண்டிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து வெஜிடபிள் சேமியா ரெடி.